யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு போகலாம்? இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தான் போக முடியுமா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் போகலாமா? டிப்ளமோ படிச்சிருக்கேன் நான் போகலாமா? எனக்கு கரியர் கேப் இருக்குது, நான் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு டெய்லி இன்ஸ்டாகிராமில் வருது. ஹாய், ஐ எம் விஜய். சார், நான் VLSI இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ VLSI ஜாபுக்கு யாரெல்லாம் வரலாம், என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுக்கு தான் இந்த வீடியோ. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனால் ஈஸி இல்லை, என்னால் வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ ஈஸி மட்டும் இல்லை, EEE, E&I, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கூட வரலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் BSc ஃபிசிக்ஸ் பண்ணவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், நான் ஹைப்லாம் தர விரும்பல. இன்ஜினியரிங்லேயே மெக்கானிக், சிவில், BScலேயும் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் யார் வேணாலும் வரலாம். எல்லாருக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு இதில் வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஷுவர் வரலாம். நான் கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், VLSIயில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரலாம். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு திருக்குறள் இருக்குது, இதனை இதனால் இவனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அது நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒரு ஜாபுக்கு டிகிரி மட்டும்தான் முக்கியம் இல்லை, அந்த டிகிரியை தாண்டி ஸ்கில்ஸ் தான் தேவை. அதுக்குன்னு எல்லாருக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் ஈஸி படிச்சதுனால ஈஸியாக வர முடியும். EEE, E&I மாரி ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணி வரலாம். ஈவன் மெக்கானிக்கல், சிவில் இருக்கிறவங்களும் தப்பி தவறி நான் ஏதோ சூஸ் பண்ணிட்டேன், வீட்டில் சொல்லி சூஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களும், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் வரணும்னு நினச்சவங்களும் VLSIயில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். அதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் டேரெக்டாக சீக்கிரமாக ஜாப் கிடைக்குமே கேட்டால் இல்லை. ஸோ அதே போல் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் சில எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் இருந்தவங்களும் சரி, ஈவன் டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் சரி, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ECE படித்தவங்களுக்கு மட்டும்தான் VLSI ஜாப்ன்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சில ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் தராங்க. ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்கில்ஸ் தான். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், பட் வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் வரலான்னு. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், VLSIன்றது ஒரு ஜாப் தான் கேட்டால் இல்லை, அதில் பல டொமைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் ஸ்கில்ஸ் தேவை. அந்த ஜாபுக்கு என்ன தேவை, ஸ்கில் ரெக்கவர்டு என்னன்றதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன VLSI டிசைனுக்கு? கேன் யூ டிசைன், கேன் யூ வெரிஃபை, கேன் யூ சால்வ் த ப்ராப்ளம்ஸ், இதுதான். ஸோ டிகிரி மட்டும் அதை முடிவு பண்ணாது, ஸ்கில்லும் தான் தேவை. பட் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சில பேருக்கு இதில் வரணும்னு இருக்கும், பட் டேரெக்டாக வரணுனாலும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது மூலமாக வரலாம். என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வருவோம். ஏன்னா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது பேஸ். ஈஸி ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக வர முடியும் கம்பேர்ட் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் டிகிரிஸ். என்ன தேவை? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தேவை, கம்யூனிகேஷன் பேசிக்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த VLSIக்கு தேவையானது ECE டிபார்ட்மெண்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம் படிக்கும் போதே. நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணணும், அந்த பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு அந்த டொமைனுக்கான ஸ்கில்லை நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? வெரிஃபிகேஷன், RTL, ஃபிசிக்கல் டிசைன், STA, EEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ நோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வெரிலாக், தோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் அதுக்கான எந்த டொமைனுக்கும் அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். E&I ஸ்டூடெண்ட்ஸும் அதே போல தான், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்சிருந்தா, ஸோ அதை எப்படி அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். CSE, IT வரலாம் நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, நான் CSE என்னால் வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியும். டிசைன் வெரிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்தா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி ஈஸியாக அந்த டொமைனுக்கு வரலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. மெக்கானிக்கல் சிவில் வர முடியுமான்னு கேட்டால் நான் ஐப்பெல்லாம் தெரியாமல் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நான் மெக்கானிக்கல் சிவில் தெரியாமல் எடுத்துட்டேன், நான் இதை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கான பேசிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக வர முடியும். இட் இஸ் பாசிபிள், பட் லேட் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக ரீஸ்கில் பண்ணணும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் கூட டிப்ளமோ பண்ணிட்டு தான் இன்ஜினியரிங் பண்ணேன். ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்டமெண்டல், இந்த ஸ்கில்ஸ் தேவையானது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி ரோலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் சொல்லணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தேவையான எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ரீஸ்கில் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எம்டெக், எம்எஸ்சி, ஈவன் எல்லாருமே வரலாம். பட் எல்லாருக்குமே இந்த ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களால் வர முடியும். கரியர் ஸ்விட்ச், கரியர் கேப் இருங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சாஃப்ட்வேர்லேருந்து வீலர்ஸ்க்கு வர முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். அதுக்கான ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றா நான் தரேன். கரியர் கேப், நானுமே டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சில கரியர் ஸ்விட்ச் பண்ண, சில கரியர் கேப் நடந்துச்சு. எல்லாமே எனக்கும் ஆச்சு. பிக்கஸ்ட் மித்தை உடைக்கு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். டிகிரி தான் முடிவு பண்ணணும் அவசியம் இல்லை, ஸ்கில் தான் முக்கியம். ஸோ நான் மறுபடியும் சொல்ல வரேன், ஈஸியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி, நான் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வர முடியும். அதுக்கான திறமையும் அதுக்கான இதையும் நம்ம வளர்த்துக்கிட்டா கண்டிப்பாக வர முடியும். எதிர்பார்க்குறாங்க கம்பெனியில். வீலர்ஸ்னா என்ன அப்படின்னு நான் டெய்லியும் ஒரு கான்செப்டை வந்து இன்ஸ்டாகிராமில் 200 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அதில் ஜாயின் பண்ணுங்க. வீடியோவை கவர் பண்ணுறேன். வீலர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, என்ன டொமைன்ஸ்லாம் இருக்குது, அது யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கணுன்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம்.